வந்தார்களா? வந்தார். வந்தவர் யாரு? வந்தவன் நமக்கு சத்ருவா வெளியிடக்கூடிய நம்ம பெரியப்பா பெற்றெடுத்த அரும் சிகாமணி துறைமகனாகிய துரியோதனன் வந்தார். துரியோதனன் வந்தார். எதற்கு? சாஸ்திரம் கணிக்குவதற்காக. சாஸ்திரத்தை என்ன விட்டு கட்டினாய்? அண்ணா, நாளை நடக்கக்கூடிய யுத்த காண்டத்தில் 18 நாள் சண்டையை சம்சேரி இந்த மொள்ள மாதிரி போய் சத்தியம் வாங்கி வந்தாருல்ல மாமனா. என் முன்னாலே மாமனை திட்டக்கூடாது, நடந்ததை மட்டும் பேசு. இரவுக்கு இரவாக வந்தார். நடக்கக்கூடிய இந்த படைகளை யுத்தம் என்று சொல்லக்கூடிய அமர்களிடத்தில் சண்டை செய்வதற்கு முன்பாக உறைவாள் என்னும் வாளை எடுத்து கையில் அண்ணா துரியோதனன் வாளை எடுத்து கையில் பிடித்தால் போதும், வெட்டவே தேவையில்ல. உங்களுடைய சிரம் என்னும் இந்த தலையாகப்பட்டது தானாகவே துண்டித்து விழும் விதமாக. ஆமா, எதற்காக கட்டினார்? சாஸ்திரம் என்பது பொதுவு, நீதி, நேர்மை, அதர்மம், நல்லவன், கெட்டவன், கொல்லாதவன் யாருக்கும் பொதுவானது சாஸ்திரம். அதனால் அந்த பொதுவான சாஸ்திரத்தை தர்ம நீதி பிரகாரம் சகாதேவன் கட்டிய சாஸ்திரம் பொய்யின்றி உலகோர் பேசக்கூடாது, பொய்யாகக்கூடாது. அதனால் நான் நியாயத்தோடு வளர்ச்சிக்காகவும் நம்ம குலம் நாளைக்கு நாமளே செத்து விட்டாலும் நாளை நம்மை பற்றி இந்த உலகம் பிரபல்யம் பேச வேண்டும் என்பதற்காக உண்மைப்படியாகவே உன் சிரமே போனாலும் பரவாயில்ல, அண்ணா சிரம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தர்ம நீதியாக கட்டி வைத்து உன் சிரம் இருக்கும்படி குறைவாள் அங்கு துரியோதனத்திலே வாழெடுத்தார். உங்களால் இருக்கக்கூடிய அந்த சிலம் தீர அருந்திருப்படியாக சாட்டத்தை கட்டினாரா? சாட்டத்தையா? தம்பி கோயில் யாருனாலும் கும்பிடலாம், வழியில யாருனாலும் நடக்கலாம், சாஸ்திரம் யாருனாலும் வந்து கேட்கலாம்னா நான்
பார்த்தேன் என்ன அப்பா என்று சொல்லி அண்ணன் சிலமே அறிந்து விழுந்தாலும் சரி என்று சொல்லி சாஸ்திரத்தை கட்டி கொடுத்தாயடா, தர்மத்தை நிலைநாட்டினாரா கண்ணே. சந்தை குலவம்சமாகப்பட்டது இன்றோகி காலமாக பெருமை காட்டட்டும் என்று பெருமை காட்டினாயே. உன் சாஸ்திரத்தை மகிழ்ந்தேன். என் தம்பி என்பதை உணர்ச்சி கொண்டு விட்டாரா கண்ணே. தம்பி தம்பி, ஒரு சமயம் நான் செய்தது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். கிடையாது, என் சிறமே போனாலும் சரி. தவறு இருந்தால் தண்டனை அல்லவா? தவறு செய்யக்கூடியவனுக்கு தண்டனை. என் தம்பி சகாதேவன் தவறே செய்தது கிடையாது. சொல்கின்றான் ஓரொரு வார்த்தையும் சொல்லக்கூடிய வார்த்தை பவளத்தை எடுத்து கண்ணில் பார்த்தது போல் தெரிகிறது. தங்கத்தை எடுத்தால் வெளிச்சம் எப்படி தெரியுமோ அதே போல வெளிச்சமாக தெரிகிறது. வழி பொதுவனா நடக்கக்கூடிய ஏண்டா நடக்குன்னு கேட்க முடியுமா? வழி பொது யாருன்னா நடக்கலன்னா கோயில்கள் வந்து எத்தனை பேர்கள் ஏதாவது தெய்வமாக வந்து வழங்குவார்கள். ஏண்டா சாமி கும்பிடுறது கேட்க முடியுமா? கடவுள் கோயில் பொதுவன்னா சாஸ்திரம் என்பது யார் இருந்தாலும் சாஸ்திரம் கேட்டாங்க சொன்னா ஓடி வந்து பார்ப்பாங்கன்னா போய் சொல்வது நியாயமானா? என் உயிரே போனாலும் என் தம்பி கட்டிக்கூடிய சாஸ்திரத்தை நான் மகிழ்ந்தேன் ஆண்டவா, மகிழ்ச்சி கொண்டேன். கொஞ்சம் இரு, அந்த ஆளுக்கு நான் பேசுறேன். யோ எதுனா பேசிட்ட என்கிட்ட நீ அகப்பட்டு நீ பட்ட சித்திரவதைய சத்தியத்தை கட்படுற இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்குள்ள நீ என்ன அடக்கம்ன்றத விளம்பரப்படுத்திடுவேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன், அமைதிகார். ஆமா, நீ மாத்துவே ஏன் மாத்துவ? உனக்கு நான் இந்த ஆண்டவனுக்கு நான் ஆண்டவன். என்னையா தண்ணி உண்டாய் போச்சு. தண்ணி அடிச்சு போது விலகி போயிடுது. தவறு இருந்தால் தண்டனை தானம்மா. சிலேதையும் புனிதமான நேரத்தில் பணம் கொடுக்க வேண்டும் என்று பணம் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணையன் அவர்கள், இரண்டப்பள்ளியை சேர்ந்த கண்ணையன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். அவருடைய மனைவியாகிய வெங்கட்டம்மாள் சேர்த்து சிவந்தனி முத்து போச்சு படிந்து வெங்கட்டம்மாள் அவர்கள் மீது கொடுக்க, வெங்கட்டம்மாள் கண்ணையனுக்கு என்று குறைவராமல் ரசிக்க ஒரு சபாவுக்கார் சொல்லுங்கள் மாமா. அந்த வடவாசல் துரியோதனா தாய்மொழி கட்டி போனதுனால ஒரு பையன் நாகக்கண்ணுடைய மகன் நாகக்கண்ணுக்கு அண்ணனுக்கு பிறந்தவன். ஒரு பையன் ஆமா வந்து காய்க்கு பரிதாரம் போகும்போது அவன் சட்டு பண்ணி கொடுத்துருவான். எப்பேற்பட்டவனை மதிக்கத்தான் அவன் வீரம் பொருந்தியவன், அகண்ட பார்வை, நீண்ட கரம், உண்ட கண்கள், அஞ்சாத நெஞ்சம் படித்தவன், 32 அவையும் ஏர்நெத்தி என்ற ரோமம், அகண்ட பார்வை, நீண்ட கரம், அஞ்சாத நெஞ்சம் படித்த ஆண்மகன், உருண்ட கண்கள் உடைத்தவன், அஞ்சாத நெஞ்சம் படித்தவன், ரோமத்தை உடையவன். அப்பேற்பட்ட 32 அவையும் குறையாளர்கள் பலி கொடுத்தால் தான் உயிர் போகுமா? ஆமா சிரமரும். ஆமா அப்படிதான் மரணம் வந்துடுறோம். அவன் காலி போயிட்டு இருக்க வரண்டா என்று நீங்க ஏதாவது காலி பலி என்னைக்கு வரும் சொன்னாரு? நாளை அமாவாசை சுக்கிரவார தினம் சுகமுகத்த நாள். அன்றுதான் பலி கொடுத்தால் என் உயிருக்கு சேதம். உங்க நீங்க பலி கொடுக்குறீங்க காலிக்கு, நீங்க என்ன கொடுக்குறீங்க? வீரமாங்காளிக்கு அரவப்பாடும் 32 அவையும் குறையாமல் இருக்கக்கூடியவங்க சரி. அங்க இவருடைய பிள்ளை அர்ஜுனன் அண்ணாருடைய பிள்ளை ஒத்துக்கொண்டான். இப்ப நமக்கு பலிக்கு ஆள் இல்ல. யார் யாரு மாமா அப்பேற்பட்டவர்கள்? 32 அவையும் குறையாதவர்கள். பலி ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது. ஆடு, கோழி, பன்றி, மாடு, எருமை அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஜீவங்கள் இருக்கிறது. அத்தனையும் கொண்டு வந்து பலி கொடுக்கிறேன் மாமா. ஆடு கோழி எல்லாம் 1000 கொடுத்தாலும் அம்மா ஏற்றுக்கொள்ளாது. பிறகு நரபலி கொடுக்கணும். நரபலினா ஊர்ல யாரா இருக்கிறாங்க, யாரா கூப்பிட்டு பணம் கொடுத்து வர வச்சு அவங்க தந்திரமா விட்டு பணமின்றி கொடுத்தால் கொடுப்பதற்கு எத்தனை பேர்கள் உயிர் கொடுப்பதற்கு கூட பத்தியா எத்தனையோ பேர்கள் போனாங்க, இதையே கொடுக்குறாங்க, கண் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனையோ அதாவது கொடுக்கலாம் என்று உயிர் போக முன்பு தானத்தை செய்து போலாம் சொல்றாங்க பத்தியா. பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் எத்தனையோ பேர்கள் வருவார்கள், கொண்டு வந்து பலி கொடுத்துறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆளுநர் பலி கொடுத்தா ஏற்றுக்காது அம்மா.
இவன் போலவே அரவன் போலவே 38 அவையும் குறையாதவன் யாராவது இருக்கிறார்கள்? யார் யாரு? 4 பேர். யார் யார் சொல்லுங்க? மாந்திராவுக்கு எங்க மாமா எங்க மாமா எங்க மாமா உங்களுக்கு கீழ் காட்டுறது இல்லைங்க. காட்டில் போய் தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிருந்தா திரும்பி பார்த்தான் தர்ம தண்ணீர் தான் குடித்துட்டான். அப்புறம் பார்க்கும் போது தான் துரியோதன் தண்ணி என்று சொல்லி அவன் பக்கம் சாய்ந்தான். அப்படியே ஜல்லியனை வைப்போம் என்றால் சாய்ந்தானே வைப்போம் என்றால் நமக்கு சரி சரி அப்ப என்ன 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா இப்படி அவன் 3 பேருக்கு ஆச்சு. ஒரே ஒரு ஆள் சரிங்களா? செல்லும் சண்டா எனக்கு செல்லும் செல்லாயத்துக்கு செட்டியார் பகவான் கண்ணன் இருக்கிறார். 32 அவையும் பொருந்தியவர் 4 பேர். அரவபாலன், அர்ஜுனன், சல்லியன், கண்ணன். இவங்க 3 பேரும் இவங்க எல்லாம் வச்சா தகாது. எல்லாம் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. ஆனா செல்லாத சும்மா புடுபுடுக்கி ஆடுற அப்படிங்கிற அந்த கண்ணன் இவனை வெட்டிட்டா நம்மளுக்கு எல்லா சாட்சியுமே நமக்கு சரி கண்ணா நீ மாத்த வந்திரியும் ஏன் மாத்த வந்திரியும் இதுக்கு இது நான் ஒரு வழி சொல்லு. நாட்டில் துரியோதனே நாளை ஆளட்டும். நான் காலையே போய் ஆளுகிறேன். வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கள் பெரியப்பா இடத்திலே நான் கடற்கரைக்கு செல்ல வேண்டும். அதனால நான் உன்னை எவ்வளோ அடிச்சிருப்பேன், வதச்சிருப்பேன், எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுற சொல்லாது. வாழ்க்கையில் நான் தான் ஏமாந்தேன், நீ ஏமாந்து போயிருக்கிறார். புரியுதா? ஆத்திரம் அறிவுக்கு சத்ருவு, புத்திவான் பலவான். புத்திவான் யாரு? எங்கள் பெரியப்பா. பலவான் நான் என்ன செய்து ஏமாந்து விட்டுட்டேன். சரி, இங்கே உட்கார்ந்து யாராவது வந்தா பார்க்கலாம். பொழுது விட்டு வரைக்கும் அவர் கை கால் ஏதோ வச்சா இருக்கிறாரு. எனக்கு காவலா நீ இங்கிரு, நான் உனக்கு
ஆமா